நம்ம ரொம்ப கம்மியா எடை போடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிற நபர்களோட தவறுகள். அத ரொம்ப சின்ன விஷயமா நெனச்சு நம்ம நகர்ந்து போறோம். உண்மையா கவனிச்சு பார்த்தா, நம்ம கூட இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்ட தவறுகள செய்றாங்க அப்படின்றத பார்த்து, அதிலிருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டோம்னா, நம்ம அவங்க செஞ்ச தவற திரும்ப செய்ய வேண்டியிருக்காது. ரொம்ப வேகமா முன்னேறவும் முடியும். இது எதுக்கு பொருந்தி போகுதோ இல்லையோ, ஒரு ஃபைனான்ஷியல் நாலேட்ஜுக்கு கண்டிப்பா பொருந்தி போகும். ஏதேதோ புத்தகங்கள் வாங்கி படிச்சு நான் கத்துக்கிட்டத விட, தவறு செஞ்சு கத்துக்கிட்டது தான் அதிகம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் பண்ணேன், அதிலிருந்து என்ன மாதிரியான பாடம் கத்துக்கிட்டேன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா நான் பேசின ஃபைனான்ஷியல் புக்ஸை விட இது உங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுக்கும், ப்ராக்டிக்கலான நாலேஜை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் பண்ண ஒரு தப்பு இருக்குது. யூசுவலாக நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் அதில் கிடைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கிடணும்னு பார்ப்பேன். அதாவது கூப்பன் கோடு வாங்கி போடுவேன். இல்லை எல்லா வெப்சைட்லேயும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அமேசானில் எவ்வளோ, ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ அப்படின்னு எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்ப்பேன். அதில் எது ரொம்ப விலை கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் அது பேமெண்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கார்டில் எதுக்கு டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்குது, எதுக்கு நிறைய கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க, எதுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதை தான் வாங்குவேன். இப்படி நான் பண்ணும்போது நான் பண்ண தவறு என்ன தெரியுமா? சில சமயம் இல்லை, முக்கால்வாசி நேரம் எதுக்கு அதிகமாக கேஷ்பேக் கொடுப்பாங்க தெரியுமா? ஒன்று கிரெடிட் கார்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, ரெண்டாவது பை நவ் பே லேட்டர் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்குமே 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு கேஷ்பேக் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கிரெடிட் கார்டுனா எனக்கு தெரியும், நிறைய கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும் அப்படின்னு. அதனால் நிறைய கிரெடிட் கார்டு நான் வாங்குறது கிடையாது, ஒன்று தான் வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த பை நவ் பே லேட்டர் அப்படின்றத மட்டும் எந்தெந்த ஆப்லலாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன். அப்படி வச்சு அதுலேருந்து வரக்கூடிய கேஷ்பேக்கை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுருவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். லோன் கிடைக்குமா கிடைக்காதான்றது அந்த சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் இருக்குது. என்னோடய சிபில் ஸ்கோர் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னா நான் பெருசாக கடன் வாங்கினதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு கடன் கூட நான் வாங்கினது கிடையாது. ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், அதையும் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன், கரெக்டாக பே பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் நான் அந்த சிபில் ஸ்கோரை செக் பண்ணலான்னு செக் பண்ணும்போது அதில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் இருந்தது. அதாவது என் கூட இருக்கக்கூடிய நபர் நிறைய கடன் கூட வாங்கியிருக்காரு. அவரை விட என்னோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் கிரெடிட் மிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்கிட்ட ஒரு 4 கிரெடிட் கார்டு இருக்குன்னா நான் 4த்தையும் சரியாக பயன்படுத்தணும், 4த்தையும் கரெக்டாக ஒரே மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வந்தால் தான் சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு 3த்தை சும்மாவே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்காது. எனக்கு சிபில் ஸ்கோர் குறைஞ்சதோட முக்கியமான காரணம் என்னென்னா இப்படி பை நவ் பே லேட்டர் அப்படின்ற நிறைய ஆப்ஷனை பயன்படுத்தினதுனால தான். அப்படி பல ஆப்ஷனை பயன்படுத்திட்டு ஒரு நாள் கேஷ்பேக் வருதுன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணுறது அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ மெயில் அனுப்ப சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஒரு கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிரமமானதாக இருந்துச்சு. அது ஜஸ்ட் ஒரு ஆப்பு, சைன் அவுட் பண்ணிடலாம், லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி, ஒரு லோன் மாதிரி தான். கிரெடிட் கார்டும் லோனும் ஆபத்தானதுன்னு நமக்கு தெரியும். இந்த பை நவ் பே லேட்டரும் அந்த மாதிரி தான். அதை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல, அதுக்கு பின்னாடி எப்படி ஆபத்து இருக்குது, அது எப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோம். அதில் ரொம்ப முக்கியமாக இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது நம்மளோட சிபில் ஸ்கோரை அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பைசா பஜாரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் வெறும் கிரெடிட் ஸ்கோரை ஃப்ரீயாக செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு கிரெடிட் அப்டேட்டை வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க. தமிழ் கொண்டு 5 ரீஜனல் லாங்குவேஜில் அவங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லேயே நீங்கள் அப்டேட்டாக பார்த்துக்கலாம். பைசா பஜாரில் உங்களால் உங்களோட கிரெடிட் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை கொஞ்சம் கேமிஃபை பண்ணிட்டாங்க. கிரெடிட் பிரீமியர் லீக் அப்படின்ற கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இப்போ நீங்கள் பைசா பஜாரில் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஐஃபோன், அமேசான் கிஃப்ட் வவுச்சர் மாதிரியான கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிரெடிட் பிரீமியர் லீக்கில் உங்களால் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்க முடியும். உங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களோட உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்க முடியும். உங்கள் வயதை ஒத்த நபர்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஆல் இண்டியா லெவலில் உங்களோட கிரெடிட் ஸ்கோரோட ரேங்க் என்னன்றதை பார்க்க முடியும். இப்படி மொத்தமாக கேமிஃபை பண்ணதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட கிரெடிட் ஸ்கோரை உங்களால் பார்த்துக்க முடியும். கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இந்த சிபிஎல்ல பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சாலோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை அதில் செக் பண்ணி பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோரை தாண்டி நிறைய லோனுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்கும்.
லோன் எடுங்க அப்படின்றத நான் என்றைக்குமே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். லோன் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஆனால் லோன் எடுக்கிறவங்க எல்லாரும் முட்டாள் கிடையாது. ஏதோ ஒரு தருணத்தில் வாழ்க்கையில் லோனே எடுத்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்கில் இருந்து மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு பைசா பஜார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக அப்படிப்பட்ட சூழல் வரும்போது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அதனால் கிரெடிட் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் பைசா பஜாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் பார்க்குறது வெறும் 2 நிமிஷம் வேலை தான். அதை ஒழுங்காக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் நமக்கு சில லட்சங்கள் கூட சேமிக்கப்படலாம். நான் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஒரு நாள் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்லி கொடுத்தாரு. இந்த ஆப்பில் நீ இன்வெஸ்ட் பண்ணனா அது மாதம் 1% இல்லை 2% ஏதோ திரும்ப வரும் அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக திரும்ப வர மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு அப்போவே ஃபைனான்ஷியல் நாலேஜ்ன்றது கொஞ்சம் இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் நம்புறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஃபிலாசபி எனக்கு இருக்க தான் செஞ்சுது. இருந்தாலும் நண்பர் சொல்கிறாரு, அவருக்கு முன்னாடி மூஞ்சில் அடித்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வேணாம், இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன சொன்னேன், சரி யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த நண்பர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவரே எனக்காக ஆப்பை டவுன்லோட் பண்ணி, எனக்காக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, எனக்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஆப்பை என் கையில் கொடுத்துட்டார். அப்போ போய் மூஞ்சில் அடித்த மாதிரி நீங்கள் ஏன் எனக்காக பண்ணீங்கன்னு கேட்க முடியாது. அப்போது நான் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்த சில நாட்கள்லேயே அந்த ஆப் ஒரு ஸ்கேம். எனக்கு தெரியும் அந்த ஆப் ஸ்கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஒருத்தவங்க ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்கேமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சே நண்பர் சொன்னார் அப்படின்றதுக்காக அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இங்கே நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் என்னென்னா, ஃபைனான்ஷியல் டிசிப்ளினில் ரொம்ப முக்கியமான டிசிப்ளின் என்ன தெரியுமா? நோ அப்படின்னு சொல்கிறது. யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து இந்த பொருளை வாங்கிக்கோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுயமாக சிந்திச்சு பாருங்கள். அது சரியா தப்பா அப்படின்ற கேள்வியே கேளுங்க. உங்களால் அதை ஏற்றுக்க முடியலன்னா அது எவ்வளவு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் நோ அப்படின்னு சொல்லணும். எனக்கு பிடிச்ச நபர், எனக்கு தெரிஞ்ச நபர், எனக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் பாடம் எடுத்த நபர் அப்படின்றதுக்காகலாம் அவங்க சொல்கிறாருன்றதுனால உடனடியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சேயிங் நோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களால் முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். முதல் தடவை தான் நான் இந்த தவறை செஞ்சேன். 2வது தடவை என்னோடய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தார். இதில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நான் டைரெக்டாக அவர்கிட்ட நோ அப்படின்னு தான் சொன்னேன். ரொம்ப அதிகமாக கூட பேசல. நான் ரொம்ப 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 மரியாதை வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர், என்னை சின்ன வயசுலேருந்து நான் படித்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ். அவர் எங்கள் வீடு தேடி வந்து இதை நீ இன்வெஸ்ட் பண்ணுறியா, இப்போ தான் நீ சம்பாதிக்கிறல்ல, பணத்தை ஒழுங்காக சேமித்து வைக்கிறது முக்கியம்னு சொல்கிறப்போ, இல்லை இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இது எனக்கு நல்ல ரிட்டர்ன் தர மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக நம்பிக்கையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் பொதுவாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே எவ்வளோ ரிட்டர்ன் வருமோ அவ்வளவு கூட வராதுன்னு அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால அங்கே நான் உடனடியாக நேரடியாக நோ அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ சொன்ன உதாரணத்துலேருந்து இன்னொரு படத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். எங்கேயாவது நீ சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு யாராவது சொன்னால் நான் உடனடியாக ரொம்பவே ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், வேணாம் அப்படின்னு தான் சொல்லிவிடுவேன். இங்கே 100% ரிட்டர்ன் வரும், ஒரே வருஷத்தில் டபுள் ஆகிடும், 2 வருஷத்தில் 3 மடங்கு ஆகிடும் அப்படின்லாம் யாராவது சொன்னால் டைரெக்டாக நோன்னு நான் சொல்லிவிடுவேன். யாராவது ஒரு நபர் எனக்கு 12% மேலே க்ரோத் தரேன்னு சொல்லிட்டாலே அங்கே மிகப்பெரிய சந்தேக பார்வையோடு தான் அதை நான் பார்ப்பேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு 12% தரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. யாரோ ஒரு நபர் பணத்தை இதில் போடுப்பா, இப்படி வளரும் அப்படி வளரும்னு 12% அதிகமாக சொன்னால் நான் மிகப்பெரிய சந்தேக பார்வையோடு அதை பார்ப்பேன். கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன். 12% கம்மியாக யாராவது சொன்னால் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். யாரோ ஒரு நபர் என்கிட்ட சொல்கிறாருன்றதுக்காக எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் பண்ண அடுத்த தப்பு, சின்ன வயதிலேயே, அதாவது நான் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்காமல் இருந்தது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 29 வயதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணியிருக்க வேணாம், கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த வருஷம் கட்டக்கூடிய காசுன்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுன்றது முக்கியம். எப்போனா நான் ஒரு வீட்டில் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னா அது முக்கியம். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நான் சொல்கிறது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸுன்றதை எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா, அப்படி நான் எடுத்துக்கணும்னு நம்புகிறேன். அப்படி நம்பும்போது நான் கொஞ்சம் சின்ன வயதிலே பண்ணியிருந்திருக்கலாம். சின்ன வயதுனா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிடையாது, குழந்தையாக இருக்கும் போதே கிடையாது. வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டாங்கன்னா அப்போவே நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா
காஸ்ட் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நான் வருஷம் கட்டுறதை விட கொஞ்சம் கம்மியாக கட்டியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ அதை மாற்றவே முடியாது. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்றதை யோசிங்க. என்ன கேட்டால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் அது தவறான ப்ராடக்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நினச்சா அது உங்களோட முடிவு. ஆனால் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு போய் சேர்ந்த உடனே எடுத்துருங்க. அதுதான் நல்லது. அடுத்து நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிரிப்டோ கரன்சியில் நான் ஆரம்பத்திலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப கம்மியாக போட்ட பணம் எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப பெரிய தொகையாக வளர்ந்து இப்போ இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணேன். கிரிப்டோ கரன்சினா என்னென்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு தப்பு. ஆனால் அங்கே நான் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு அது ஒரு நாள்லேயே டபுள் ஆகும், 2 நாள்லேயே ட்ரிபிள் ஆகும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். அப்படி ஆகும்போது அதை என்னோடய நண்பர்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இங்கே பாரு, ஒரே நாளில் டபுள் ஆகிடுச்சு, ஒரே நாளில் ட்ரிபிள் ஆகிடுச்சின்னு நான் காட்டியிருக்கேன். அப்படி காட்டினோன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அக்கௌண்ட்லாம் இல்லை, நான் உனக்கு காசு தரேன், உள்ளே போட்டுட்டு எனக்கு நாளைக்கு காலையில் டபுள் ஆனோன்னா தந்துருன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு காசை வாங்கி அந்த கிரிப்டோ கரன்சியில் போட்டேன். நான் போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப கம்மியாகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் டபுள் ஆகும்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் போட்ட பணம், அவருக்காக வாங்கி நான் போட்ட பணம் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா லாஸில் இருந்துச்சு. அதாவது நான் ஒரு 20,000 போட்டு அது 60,000 ஆகிருந்தது 2 நாளில். அவர்கிட்டேருந்து ஒரு 10,000 வாங்கி 30,000 போட்டிருந்தேன். இப்போ டோட்டலாக பார்த்தாலே இது 20,000 15,000 இருந்துச்சு. கடைசியில் அவர்கிட்ட காசை வாங்கிட்டோமே, வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக முழு பணத்தையும் நான் திரும்ப கொடுத்தேன். ஒரு 10,000 வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அடுத்த நாள் அந்த 10,000 2,000 ஆகிடுச்சு ஒரே நாளில். ஆனால் நான் அந்த ஃபுல் 10,000த்தையும் கொடுத்தேன். இங்கே நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? நம்ம எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். தப்போ சரியோ, சரியாக இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது, தப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் பாடத்தை கற்றுக்கிட்டு நகர்ந்து போக போகிறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அடுத்தவங்களுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறது. காசை கொடு, நான் இன்வெஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறது. எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாலஜியையும் நீங்கள் திணிக்காதீங்க. ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா இப்படி நடந்ததுக்கப்புறம் என்னோட நண்பர் சொன்னான்ல, அவரோட கதையை இப்போ நான் வீடியோவில் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் உங்களை பற்றி பேசுவாங்க. எதுக்கு அது நமக்கு? அதை விட ரொம்ப முக்கியமாக லாஸ் ஆகிடுச்சுன்னா நட்பும் உடஞ்சி போகும், இல்லை நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அடுத்தவங்களுக்காக இன்வெஸ்ட் எக்காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க. இதில் இன்னொரு பாடமும் இருக்குது. அடுத்தவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கியும் கொடுக்கக்கூடாது. சொல்லப்போனால் கடனே கொடுக்கக்கூடாது. நான் என்னோடய நண்பர்களுக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னா கொடுப்பேன், மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் கொடுக்குற பணம் திரும்ப வராதுன்னு நினச்சி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திரும்ப வந்துடுது, தப்பு இல்லை. ஆனால் திரும்ப வரலன்னா ஏன் வரலன்னு நான் கேட்க மாட்டேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே திரும்ப தரக்கூடாதுன்னெலாம் முடிவெடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப வராதுன்னு நினச்சி என்னால் திரும்ப வரலன்னா எதை மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த பணத்தை மட்டும்தான் கொடுப்பேன். உதவியாக நினச்சி மட்டும்தான் கொடுப்பேன். திரும்ப வரப்போ அதை வாங்கிப்பேன். அந்த மனநிலையில் உங்களால் பணம் கொடுக்க முடிஞ்சுது, உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். கொடுத்து திரும்ப வரும் அப்படின்ற கட்டாயத்தோடு பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, தேவையில்லாமல் அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உதவி பண்ணுறது தப்பு கிடையாது, அது பண்ணலாம். நான் அடுத்து பண்ண ஒரு ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் என்னென்னா, நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச பொருட்களை வாங்குறது. இதை நான் ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். இப்போ பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் இதை நம்ம பயன்படுத்துவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அந்த சந்தேகம் தீர்றதுக்கு முன்னாடியே அந்த பொருளை வாங்கிடுவேன். ஒரு இம்பல்ஸ் பை பண்ணிவிடுவேன். அமேசானில் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கி அப்படியே மூலையில் வச்சுருப்பேன். அது அப்படியே உடஞ்சே போகும். அப்படிப்பட்ட தவிர இப்போ நான் பண்ணுறது கிடையாது. எப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு எனக்கு தோணினாலும் ஒரு காலத்துக்கு நான் கொடுப்பேன். ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவேன். 3 மாதம் கழிச்சு எனக்கு வாங்கணும்னு தோணா தான் வாங்குறது. வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா உடனடியாக செகண்ட் ஹேண்டில் வித்துடுறது. அதை வச்சுக்கிட்டு இருக்கலாம், வாங்கினதில் பாதி காசில் தான் போகுது அப்படின்னாலும் யோசிக்க மாட்டேன். என் வீட்டில் ரொம்ப கம்மியான பொருட்கள் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக நான் பயன்படுத்தாத ஒரு பொருள் கூட என் வீட்டில் இருக்கக்கூடாது. எய்தர் நான் தூக்கி போட்டுருவேன், இல்லை யாருக்காவது கொடுத்துருவேன், இல்லை செகண்ட் ஹேண்டில் விற்றுருவேன். என் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா நான் பயன்படுத்துகிறதா இருக்கணும். இப்படி இந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது தேவையில்லாத பொருட்களை நான் வாங்குறதையும் ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். அடுத்து நான் பண்ண ஒரு தவறு என்னென்னா, என் பணம் எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ணாமலே இருந்தது. ரொம்ப முன்னாடி, இப்போ கிடையாது, காலேஜ் டைமில். காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படித்தோம். ஒரு மாதத்திற்கான வருடத்திற்கான பணத்தை கையில் கொடுத்துருவாங்க. நமக்கு தினம் பணம் கொடுக்க முடியாது, பாக்கெட் மணி கொடுக்க முடியாது. காலேஜ் ஃபீஸுக்கும் என்னோடய மற்ற செலவுக்கும் என்னோடய பாக்கெட் மணிக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய தொகை தானே இருக்கும், காலேஜ் அமௌண்ட்டையும் சேர்த்து பார்த்தா. அப்போ அந்த தொகையை வச்சு நான் என்ன செய்வேன்? சில சமயம் ஏதாவது பொருள் வாங்கி சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் தெரியும் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ நான் ட்ராக் பண்ணாமலே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன்.
ஒவ்வொரு நாளும் நான் என்ன செலவு பண்ணுறேன் அப்படின்றத ட்ராக் பண்ணும்போது தான் நான் உண்மையாக பணத்தை எதுக்காக எனக்கு கொடுத்தாங்களோ அதுக்காக செலவு பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா காலேஜ் ஃபீஸ்க்காக கொடுத்த ஒரு பணத்தை எடுத்து நான் தினமும் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திட்டா என்ன ஆகுறது? அந்த பயம் வந்தப்போ நான் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன். சாப்பாட்டுக்கு இவ்வளவு தான், காலேஜ் ஃபீஸுக்கு இவ்வளோ, நம்ம மற்ற பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ அப்படின்னு பிரித்து வச்சு ஒரு பட்ஜெட்டை பண்ணேன். இதெல்லாம் பட்ஜெட், இதுக்கு பேர் ட்ராக்கிங் அப்படின்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு பயம் மட்டும்தான். தேவையில்லாமல் வேறு ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டா திரும்ப போய் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த பணம் இதுக்கு அப்படின்னு பட்ஜெட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒவ்வொரு நாள் செலவு பண்ணும்போதும் அந்த கேட்டகரியில் நான் எவ்வளோ ஆல்ரெடி செலவு பண்ணிட்டேன் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது எனக்கு ஒரு ட்ராக்கிங் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ட்ராக் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். பணம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது ஒரு ஹேபிட்டாகவே ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து நான் பண்ண இன்னொரு தவறு என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு நான் வாங்கிக்காமலே இருந்தது. இதுவும் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸை நான் பொதுவாக கம்பெனியில் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னே இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கம்பெனியை விட்டு நான் மாறும்போது அந்த கம்பெனியில் எனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களோ அடுத்த கம்பெனியில் அது கொடுக்கவே இல்லை. சில சமயம் நல்ல கம்பெனிக்கு நம்ம மாறும்போது கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்காம நமக்கான ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கெலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பணத்தை சேமிச்சுக்கிட்டே வரோம். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா, ஒரு ஹெல்த் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சேமித்த மொத்த பணத்தையும் வீணடிக்க முடியாது. ஏன்னா இது காம்பவுண்டிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட தேவையில்லை. அப்போ உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னா அப்போ எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஆனால் இப்போ தான் ஆரம்பிக்கிறோன்னா அந்த நேரத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நமக்கான இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சேமித்து வச்சுருக்க அந்த பணத்துக்கான இன்சூரன்ஸும் கூட. அந்த பணத்தை திடீர்னு எடுத்து அப்படியே செலவு பண்ணிட்டோம்னா திரும்ப ஜீரோக்கு போய்டும். திரும்ப ஜீரோவில் இருந்து பொறுமையாக வளர்ந்து வரணும். ஸோ பணம் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரினியூ பண்ணுறது பண்ணாது உங்களோட எண்ணம். ஆனால் ஆரம்பத்தில் பணம் வளர்ந்து வரப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களுக்காக வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொரு தப்பு நான் பண்ணது என்ன தெரியுமா? கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். பணத்தை டைவர்சிஃபை பண்ணி பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நான் அதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது. அதாவது மாதம் வெறும் 2000 3000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை நான் சும்மா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், நான் இண்டெக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லலை, உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு தோணுதோ அதுலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை டைவர்சிஃபை பண்ணுறேன்னு எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணேன். இப்படி நான் கண்ணாப்பின்னான்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அதை டைவர்சிஃபை எதில் பண்ணுன்ற நாலேஜும் கிடையாது சின்ன வயதில். அப்போ நான் வாங்கின பல இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு லாஸை தான் கொடுத்துச்சு. 1-2 தான் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அந்த 1-2 எனக்கு கவர் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன் லாஸை. பட் ஸ்டில் ஆரம்பத்தில் தெரிஞ்ச 1-2 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. போக போக ரிசர்ச் பண்ணி அதை நீங்கள் நல்லா டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் இப்போ தான் வேலைக்கு வரோம் அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தெரியாத கண்ணா பின்னான்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் 1-2 பண்ணால் போகிறோம். நான் பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்னென்னா, ஆரம்பத்தில் என்ன ஐபிஓ இப்போ வருது, என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் பார்ப்பேன். அதை பார்த்து அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு இப்போ கிரிப்டோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, கிரிப்டோ கரன்சி தான் ஃபியூச்சர் அப்படின்லாம் சொல்லும்போது தான் நான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதிர்ஷ்டவசமாக அது கொஞ்சம் ப்ராஃபிட்டாக போச்சு. ஆனால் நான் பண்ண பல இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு லாஸை கொடுத்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதெல்லாம் படிக்கல. இப்போ ட்ரெண்டிங்னு சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் இப்போ எதாவது ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டில் எதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, கூகுளில் போய் எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்குறது. அப்படி பார்த்து மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் வேல்யூவாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், அதோட பேஸே நமக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, நான் சரியாக தவறுதலாக பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில, ஒரு விஷயத்தை சரியாக பண்ணிட்டேன். அது எனக்கு என்னோடய ஃபைனான்ஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? என்னோடய ஸ்கில்லை தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தது. எல்லா பாசிபிலிட்டிலையும் என்னோடய ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது பணத்தை கொடுக்கும், அது என்னை வளர்க்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அது எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய புத்தகங்கள் படிக்க எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் படித்தேன். நிறைய விதவிதமான டாப்பிக்கில் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அது எனக்கே தெரியாமல் என்னோடய ஸ்கில்லை நல்லாவே டெவலப் பண்ணிடுச்சு. என்னோடய ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், என்னோடய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஸ்கில்லை அது டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு. இப்படி டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணம்ன்றது அதன் மூலிமா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம காலேஜை முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்டாக ஆகிடலாம், எந்த ஒரு இதையும் படிக்க தேவையில்லை, எந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்க தேவையில்லைன்ற மைண்ட் செட்குள்ளே போகாதீங்க.
தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணிக்கலான்னு பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிங்க. மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூலை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணலாம், அல்டர்னேட் டூல்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் எந்த ஒரு பணமும் வராது. எனக்கெல்லாம் பணம் வரும் அப்படின்றதே தெரியாது ஆரம்பத்தில். நம்ம புத்தகம் படிக்கிறதுனால நம்ம சம்பாதிப்போம், நம்ம ஸ்கில் அப்கிரேட் ஆகுன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் போக போக ஆட்டோமேட்டிக்காக அது ஓரளவுக்கு ஒரு நல்ல பணத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து பணம் வரணும், அதுலேருந்து நான் ஒரு பெட்டர் ஃபைனான்ஸுக்கு போகணுன்னுலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆகிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அது உங்கள் லைஃபையே காப்பாற்றும். அடுத்து பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் என்னோடய சேலரியை நெகோஷியேட் பண்ணாமல் விட்டது. நான் காலேஜை விட்டு கேம்பஸில் வேலைக்கு போகும்போதே எனக்கு 3 வேலை இருந்துச்சு. 3 வேலையில் எதை நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? என்ன மாதிரி ஒரு முட்டாளை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. 3த்தில் எது கம்மியாக சேலரி தருதோ அதை போய் தேர்ந்தெடுத்தேன். எதனால் தேர்ந்தெடுத்தேன்னா அது ஒரு பெரிய கதை. நான் முதல்ல எனக்கு அந்த ஆஃபர் வந்ததுனால நான் அந்த கம்பெனியில் ஆல்மோஸ்ட் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே ஒரு பாண்ட் மாதிரியான விஷயத்தில் கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்தும் போட்டேன். அதுக்கப்புறம் அதை விட டபுள் சேலரி எனக்கு வேறு ஒரு இடத்துல கிடச்சோம். நாங்கள் மூவ் ஆகலை. நியாயமாக யோசித்து பார்த்தா இங்கே பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை விட டபுள் அமௌண்ட் புது சேலரியில் கிடச்சிருக்கும். ஸ்டில் அதை நான் செய்யலை. ஏன் செய்யலை? அவ்வளோதான் அறிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அங்கேருந்து துவங்கினது எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ யோசித்து பார்த்தா அந்த கம்மி சேலரிக்கு அங்கே போன இடத்துல தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். அங்கே இருந்ததுனால தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் நல்லதாக தான் தெரியுது. அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் இங்கே நான் சொல்ல வர ஒரு விஷயம், சேலரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா சேலரியை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஹச்ஆர் கிட்ட சேலரியை நெகோஷியேட் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? திமிரு பிடிச்சவன் அதிகமாக காசு கேட்குறான்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல நெகோஷியேஷன் ஸ்கில் இருக்குன்றதை தான் அவங்க பார்ப்பாங்க. சேலரியை நெகோஷியேட் பண்ணுங்கள். அதிகமான சேலரி கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஒர்த்துன்னு தோணுதோ அதை கண்டிப்பாக கேளுங்க. கம்மியான சேலரிக்கு செட்டில் ஆகாதீங்க. முதல் கம்பெனி கூட பரவாயில்ல, 2வது கம்பெனிக்கெலாம் மாறுறீங்கன்னா நல்ல சேலரியை வாய் திறந்து கேளுங்க. எவ்வளவு கம்மியாக கேட்டால் இந்த வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. வேலையே கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் அதிகமாக தான் கேட்பேன்னு கேளுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் என்னமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான் பண்ண தப்பு என்னென்னா, இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒழுங்காக படிக்காமல் விடுறது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் நான் என்ன வாங்கினனோ அதையே இப்பயும் பயன்படுத்திக்கிட்டு இல்லை. வாங்கும்போது நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் அடுத்த வருஷம் அதை ரினியூ பண்ணணுன்னு வரப்போ அவங்களோட பேச்சே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ இந்த ஜோனில் இருந்தீங்க சார், இப்போ உங்களோட ஜோன் மாறிடுச்சு, அதனால் ப்ரீமியம் அதிகமாகிடுச்சு, உங்களோட கவரேஜ் இவ்வளோ தான் சார் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வேளை முன்னாடியே நான் படிச்சிருந்தேன்னா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுத்திருப்பேன். தயவு செஞ்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வாங்கி படிங்க. புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு வேளை ஆங்கிலத்தில் தான் இருக்குது, எனக்கு தமிழில் வேணும்னா தமிழில் வேணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க தமிழில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி படிங்க. ஒரு 10 பாயிண்ட் கண்டிப்பாக புரியாது. என்ன அப்படின்றத உங்களுக்கு விற்கிறாங்கள மேனேஜர், அவங்கள்ட்டே கேளுங்க. இல்லை ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா நல்லது தான், ஆஃபரில் கிடைக்கும். பட் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு மேனேஜர் கால் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி பாயிண்ட் எனக்கு புரியல, இந்த பாயிண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு கேளுங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 90% சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாங்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க. ஃபுல் புக்கை படிங்க. அடுத்து பண்ணுற தவறு என்ன தெரியுமா? என்னோட ஜேர்னியை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. சில பேர் நம்மளோட ஃபைனான்ஷியலி பெட்டராக இருப்பாங்க, சில பேர் நம்மளோட ஃபைனான்ஷியலி வீக்காக இருப்பாங்க. நம்மளை மாதிரியே இருக்கிறவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க ஃபைனான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்து அப்படியே நமக்கு டிட்டோவாக காப்பி அடிக்கக்கூடாது. ஒரு நபருக்கு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். மாதம் நிறைய வருமானம் வரும். சரி நம்ம இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார்? ரொம்ப ஃப்ளாஷியாக இருப்பார், கொஞ்சம் பணக்காரர் மாதிரி இருப்பார். அவர் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் பணக்காரர் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் பணக்காரராக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவரால் பண்ண முடியுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அவரால் பண்ண முடியுதுன்றதுக்காக அவர் பண்ணுறாரு, அதுக்காக நம்மளாலையும் முடியும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட நிலைமைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும், எங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி கற்றுக்கணும். அடுத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணக்கூடாது, அது தவறாக போய் முடியலாம். அடுத்து நான் பண்ண ஒரு தப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் காலேஜ் டைமில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணாமல் போனேன் அப்படின்னு எனக்கு தோணுது. 18 வயசு ஆகிடுச்சுன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அப்போவே நமக்கு ஒரு பாக்கெட் மணின்றது வரும். அப்போ அந்த பணத்தை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ, ஒரு 100-200 ரூபாய் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். நான் வேலைக்கு வந்த உடனே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு என்ன பண்ணேன்னா, இந்த ட்ரெண்டிங்கான விஷயமாக பார்த்து பண்ணேன். அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை. நான் ஒரு வேலை காலேஜ் டைம்லேயே கொஞ்சம் நல்ல நாலேஜோட ஸ்டார்டிங் ஏர்லி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும்.
அந்த மாதிரி நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் நாலேஜை வளர்த்து விடுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் அட் த சேம் டைம் காலேஜில் இருக்கிறவங்களால பெரிய லாஸை பார்க்க முடியாது. கொடுக்குற பாக்கெட் மணி எவ்வளோ இருக்க போகுது, அதை சேர்த்து வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறப்ப லாஸ் ஆனால் அந்த காசு எவ்வளவோ அதை விட பெரிய பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேலைக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக காலேஜ்லேயே லாஸும் ஆகலாம். பட் படிச்சுட்டு பண்ணால் அந்த லாஸ் கூட வரப்போகிறது இல்லை. ஸோ எவ்வளவு எங்காக முடியுமோ அவ்வளோ எங்காக ஃபைனான்ஷியல் நாலேஜை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் காலேஜ் பசங்களாக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பணத்தை கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதை பயிற்சி பண்ணி கற்றுக்கோங்க. ப்ராஃபிட்டாக வந்தால் ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருக்கும். இல்லைன்னா பாடத்தை முன்னாடியே கற்றுப்பீங்க, அதுவுமே நல்ல விஷயம்தான். இன்றைக்கி இந்த விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரீசெண்டாக இந்த நான் செய்த பெரும் தவறு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. கமெண்ட்ஸில் வந்த தவறுகளை பற்றி சொல்லியிருந்தேன். அது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம பண்ண தவறையும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பைசா பஜாரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.